ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்ன சண்டே எபிசோட் பார்த்தீங்களா? என்னப்பா ஒரு எவிக்ஷன் ப்ராசஸ்க்கு இவ்வளோ ஹைப்பாக கொடுப்பீங்க? எந்த சீசன்லையும் இவ்வளோ ஹைப் கொடுக்கலப்பா எவிக்ஷன் ப்ராசஸ்க்கு. மாருதி சுசுக்கி வருமா? 2 பேரும் தனித்தனியாக ஒரு காரில் போவாங்களாம். காரில் திரும்பி வர்றவங்க வந்து அந்த நாமினேஷன் ப்ராசஸில் அதாவது எவிக்ட் ஆகாமல் உள்ளே வந்துருவாங்களாம். வராதவங்க வந்து எவிக்ட் ஆகிடுவாங்களாம். எனக்கு புரியல. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க பிபி டீம்? நீங்கள் ப்ரெசென்ட்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கன்னு தெரியுது. ஹோஸ்ட்டுக்கு ப்ரெசென்ட் மச்சானோ மாமாவோன்றது புரியுது. அதுக்குன்னு இவ்வளோ பச்சையாகவே இந்த ட்ராமாவை போடுவீங்க? ஏற்கனவே சேரை தூக்கி போட்டு பட்டனை கழட்டி அவ்வளோ பெரிய ப்ராங்க் பண்ணி மக்களை ஏமாத்துனீங்க. அது பத்தாதுன்னு நேற்று பண்ணது, சாட்டர்டே பாதி பண்ணது பத்தாதுன்னு சண்டே பாதி வேறையா? இதெல்லாம் உங்களுக்கே ஓவர் சீனாக இல்லை? அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இதுக்கு பின்னாடி ஹிடன் பாலிடிக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எபிசோடில் பார்த்தது வெறுமனே ப்ரெசென்ட் சேவாய் உள்ளே வந்தது, சாண்ட்ரா அழுதது அப்பா ஆஸ்கர் அவார்டே கொடுக்கலாம் அப்படிங்கிற லெவலில் தான் எல்லோரும் கமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி எவ்வளோ பச்சையாக போய் சொல்கிறாங்க. அந்த வீக் டேஸில் நடக்கிற டாஸ்கில் அவங்க என்ன பேசுகிறாங்க, முன்னாடி என்ன பேசுகிறாங்க, ஆனால் ஹோஸ்ட் எழுப்பி கேட்கும்போது தன்னை என்ன மாதிரி ஒரு இன்னசென்ட்டாக காட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரஜன் அந்த கேம் விட்டு போகும்போது எவ்வளோ சீன் போட்டது. ஏம்மா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக உள்ளே வந்திருக்கீங்க, ஏதோ ஒரு இடத்துல 2 பேரும் வெளில போகணும், இல்லைனா ஒருத்தராக வெளில போகணும், இல்லை ஒருத்தர் மட்டும் தான் வின்னர் ஆக முடியும். எப்படி ஒருத்தர் உங்களில் யார் வின் பண்ணாலும் யாரோ ஒருத்தருக்கு தான் ட்ராஃபி கிடைக்க போகுது. ஒருத்தர் இதே நீங்கள் வந்து 2 கப்புள்ஸ், அதாவது இந்த மலையாளத்தில் வர மாதிரி கப்பல் என்ட்ரியாக உள்ளே வந்திருந்தீங்கன்னா, அவர் போனால் நீங்களும் போனால், அவர் வின் பண்ணால் அது உங்களுக்கும் ட்ராஃபி, இல்லை அவர் வந்து ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மர் வாங்கினா நீங்களும் பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னா பரவாயில்ல. தனித்தனியாக கேம் ஆட வந்திருக்கீங்க. வெளியில் போனோனாலும் தனித்தனியாக தான் போகணும், ட்ராஃபி வாங்கினாலும் தனித்தனியாக தான் வாங்கணும். அதுக்கு எதுக்குமா இந்த சீனு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதெல்லாம் நீங்கள் வந்து எபிசோடில் பார்க்காதது ஒரு பாலிட்டிக்ஸை நான் சொல்கிறேன். இது உண்மையாக பொய்யாங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் இருக்குமோ, ஒரு வேளை இருக்குமோ அப்படின்னு யோசிங்க மக்களே, அவ்வளோதான். என்னன்னு கேட்டால் 2 பேரையும் தனித்தனி காரில் அனுப்புனாங்க. இன்னொன்று அது என்ன சொல்கிறது, காரில் போயிட்டு ஒரு கார் ரிட்டர்ன் வர்றப்போ பிரஜன் வந்தார். ஓகேவா? இதில் பிரஜன் போன காரில் சேது சாரும் போயிட்டு உட்காந்து கொஞ்ச நேரம் 2 பேரும் பேசியிருக்காங்க. அதாவது மாமனும் மச்சானும் பேசியிருக்காங்க. அப்போ வந்து சேது சார் சொன்னது என்னென்னா, உன்னை வின்னர் ஆக்குறோமோ இல்லையோ அதை ட்ரை பண்ணுற, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் சொன்னாலும் உங்கள் சேனல் ப்ராடக்ட் பிரஜன், சாண்ட்ரா, திவ்யா 3 பேர் டாப் 3ல் கொண்டு வருவாங்க. யாரோ ஒருத்தர் இதில் வின்னர் ஆக்க ட்ரை பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு துருப்பு சீட்டாக ட்ரம்ப் கார்டை பாரு வேணும், அவ்வளோதான். அதனால தான் அவங்கள வில்லியாக்கி இதை பண்ணுறாங்க. அதை கனி குரூப்பிஸ் அப்புறம் அதில் விட்டுருங்க. அதுலேருந்து சபரி வரானோ கனி வராங்களோ அதெல்லாம் வேறு. ஆனால் இந்த 3 பேர்லேருந்து தான் யாரையாச்சும் வின்னர் ஆக்கணுன்றது தான் சேனல் பிளான். அப்படி இல்லைனா விக்ரம்ஸை வின்னர் ஆக்கி இவங்களில் யாரையாச்சும் ரன்னர் ஆக்கணும். இதுதான் சேனலோட டிப்பிக்கல் மாஸ்டர் பிளான். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் இவங்க வந்து 50 டேஸ் ஆகிடுச்சு. இப்படி தான் இந்த ஷோவை கொண்டு போவாங்க. வின்னர் மெட்டீரியலை ஃப்ளோவில் கொண்டு போய் தான் ஆடியன்ஸ் கிட்டே ரீச் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்படி தான் சாண்ட்ராவையும் ட்ரை பண்ணுறாங்க, பிரஜனையும் ட்ரை பண்ணுறாங்க. அப்போது பிரஜனை வந்து திட்டிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு, அப்போ சேது சார் வந்து போய் உட்காந்து பேசினப்போ, அதை மாமா மச்சான் காரில் பேசினப்போ அவர் சொன்ன டிப்பிக்கல் விஷயம் என்னென்னா, உன்னை வின்னர் ஆக்குறமோ இல்லையோ, நீ வின்னர் ஆகுறியோ இல்லையோ, ஆனால் நெகட்டிவாக மட்டும் ஆகிடாத அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நெகட்டிவாக ஆகக்கூடாதுன்றதுனால தான் நான் சொன்ன மாதிரி சேது சார் வந்து திட்டுற மாதிரி, நான் திட்டுற மாதிரி திட்டுறேன், நீ அழகிற மாதிரி அழு அப்படிங்கிறது. அப்போ வந்து இவங்க, நான் ஆல்ரெடி சொன்னதான், என் வீடியோஸ் நேற்று பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க 3 பேரும் ஆப்வியஸ்லி இவங்க சேனல் ப்ராடக்ட் 3 பேரும் நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் ஆகிட்டாங்க. அவங்கள காப்பாற்றணுன்னா அவங்க இன்னசென்ட்டு பாரு ஊதுற மகுடிக்கு தான் அவங்க ஆடி இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் பாரு தான் காரணம்னு பிளேட்டை திருப்பி போட்டாங்க. ஓகேங்களா? இப்போதைக்கு காப்பாற்றிட்டாங்க. அதாவது புரியாத மக்களுக்கு, இன்னசென்ட்டாக இருக்க மக்களுக்கு, ஓ பாரு தான் சொன்னாலோ, பாரு கூட சேரலைன்னா இவங்க நல்ல பிளேஸ் தானோ, சாண்ட்ரா வந்து இன்னசென்ட் தானோ, பிரஜினை ஏற்றி விட்டதோ திவ்யாவை ஏற்றி விட்டதோ, நாமினேஷன் ப்ராசஸ்லையும் பாருதான்னு சொல்லிட்டாங்கல்ல, எல்லாத்துக்கும் பாரு தான் லீட் பண்ணுறாங்கன்னு. அப்போ வந்து இவங்க 3 பேரையும் லீட் பண்ணுறது பாரு தான் எல்லோரையும் மேனிப்புலேட் பண்ணுறாங்களோ. அதான் ஒருத்தன் அந்த காரணம் சொல்லி பண்ணிருக்கானே, சபரின்றவன் மேனிப்புலேட் பண்ணுறா பாரு, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறா பாருன்னு. அதுக்கேற்ற மாதிரி தான் இவங்க ஷோ கொண்டு போகிறாங்க. அப்படின்னும் போது இது உங்களுக்கே அநியாயமாக இல்லை பிபி டீம்? அப்போது ஒருத்தங்க அவ்வளோ ஈஸியாக மேனிப்புலேட் ஆகிடுவாங்க, அவ்வளோ ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுவாங்கன்னா, அவங்களும் வைல்டு கார்டில் விட்டுற அளவுக்கு பிபி டீம் முட்டாளா அப்படின்னு கேட்க வேண்டியதாக இருக்குது. அப்புறம் சேது சார்னே எனக்கு சொல்ல இஷ்டம் இல்லை, ஃபர்ஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். என்ன பண்ணுறது, பழக்க தோஷத்தில் வந்துருச்சு. ஓகே, எப்படி இருந்தாலுமே எனக்கு அவர் மேலே இருக்க ரெஸ்பெக்ட் போயிடுச்சு. சும்மா வார்த்தையில் தான் அது வருது, மரியாதைலாம் போயிடுச்சு, அவ்வளோதான். ஓகேவா? சேது சாரும் அதுக்கப்புறம் வந்து பிரஜனும் காரில் இதை தான் பேசியிருக்காங்க. உன்னை வின்னர்
ஆக்கலை, ஆனால் நெகட்டிவாக ஆகிடாத மச்சான் அப்படின்னு சேது சார் பிரஜன் கிட்ட சொன்ன மாதிரியும், அந்த விஷயங்கள் பிரஜன் கிட்ட டைரெக்டாக சேது சாரும் அவரும் பேசணும் போது அது வீட்டுக்குள்ளே இருந்தால் பேச முடியாது. அப்போ அதுக்கு ஒரு ஸ்பேஸை க்ரியேட் பண்ணணும். அப்போ ஒரு சீனை க்ரியேட் பண்ணால் தான் அந்த ஸ்பேஸை க்ரியேட் பண்ண முடியும். ஸ்பேஸை க்ரியேட் பண்ணால் தான் அந்த சீக்ரெட்டை பிரஜன் கிட்ட சொல்ல முடியும். ஏன்னா வீட்டுக்குள்ளே இருந்தால் போய் பேச முடியாது. அப்புறம் வீக்கெண்டில் வச்சு பேசினா அது பொதுவில் பேசின மாதிரி ஆகிடும். மிஞ்சி போனால் திட்டினாலும் அவருக்கு நேற்று புரியலை ஏன் திட்டுறாங்கன்னு. ஏன் சார் நீங்களே கண்டென்ட் கொடுக்க சொல்கிறீங்க, அப்புறம் சண்டை போட்டால் ஏன் கேட்குறீங்கன்னு அவர் எகிரிட்டு வராரு. அப்போ உட்காந்து கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி ஹோஸ்ட் அதாவது மாமா மச்சான் 2 பேரும் தோல் மேலே கை போட்டுக்கிட்டு பாடுறா மச்சான், இதுக்கு தான் நான் சொல்கிறேன், இதுக்கு தான் நான் திட்டினேன், இது ஆடியன்ஸ் பார்க்குறாங்க, பல கோடி மக்கள் பார்க்குறாங்க, என்னோட கோட்டாவில் நீ உள்ளே போயிருக்க, இப்போ நீ கேமை வின் பண்ணாத, இல்லை நாங்களும் அதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயமா நீ பாரு கூட கேம் ஆடும்போது நெகட்டிவாக போயிடுவேன். அப்போ நெகட்டிவாக போனேன்னா உன் இமேஜ் கெட்டு போயிடும், இவ்வளோ நாள் நீ ஃபீல்டில் சம்பாரிச்சு வச்சுருக்க பேர் போயிடும். அதனால் பாரு கூட கேம் ஆட வேணான்றது தான் நாங்கள் இன்டெரக்டாக சொல்ல வரோம். ஏன்னா அவங்கள நாங்கள் 40 நாளாக நெகட்டிவாகவே காட்டிகிட்ருக்கோம் பார்வை. நாங்கள் வின்னர் மெட்டீரியலாக அவங்களை கொண்டு போக போகிறதில்ல. மிஞ்சி போனால் டாப் 5க்கு பேருக்கு கொண்டு போகிற மாதிரி கொண்டு போயிட்டு உங்களில் யாரையாத்தான் வின்னராக ஆக்க போகிறோம். உன்னையோ விக்கல்ஸ் விக்ரமையோ இல்லை உன் பொண்டாட்டியோ திவ்யாவை தான் ஆக்க போகிறோம். ஆனால் பார்வை இதுக்கு ட்ரம்ப் கார்டாக நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். நீ தெரியாமல் போய் பாரு நாமினேஷனில் சேர்றது, அவங்க கூட சேர்ந்து நீ பண்ணி இதே நீ விக்கல்ஸ் விக்ரம் குரூப்பில் இருந்தீங்கன்னா நாங்கள் உன்னை அடிக்க மாட்டோம், திட்ட மாட்டோம். அது எங்களுக்கு சேனலுக்கும் ஃபேவராக இருக்கும், உனக்கும் ஃபேவராக இருக்கும். ஆனால் நீ பாரு சைடில் திரும்பி கேம் ஆடினீன்னா அது உன் இமேஜையும் டேமேஜ் பண்ணிடும், எங்களோட கேல்குலேஷனும் தப்பாக போயிடும். அதனால் உன் நெகட்டிவாக உன் இமேஜ் ஆகாமல் இருக்கணும்னா நாங்கள் சொல்கிற மாதிரி கேமை திருப்பி போடு. அதே மாதிரி கொஞ்சம் வாயை கண்ட்ரோல் பண்ணி இமேஜை காப்பாற்றிக்கோ. இதுக்காக இந்த சீக்ரெட் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ பெரிய மாருதி சுசுக்கிலாம் விட்டு இவ்வளோ பெரிய சீன் க்ரியேட் பண்ணி கஷ்டப்பட்டு உங்ககிட்ட சொல்கிறேன் மச்சான் அப்படின்னு ஒரு ப்ரைவேட் கான்வர்சேஷனை க்ரியேட் பண்ணுறதுக்காக நடந்த நாடகம்னு சொல்கிறாங்க. இது நான் அகெயின் சொல்கிறேன், உண்மையாக பொய்யான்னு தெரியாது. இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ அப்படின்ற ஆங்கிள்லேயே யோசிச்சு பாருங்கள். இருக்குது அப்படின்னா ஆமாம் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன வீடியோஸில் சொன்னேன், அதையும் இதையும் கூட்டி கழித்து பாருங்கள், கணக்கு சரியாக வரும். ஒன்று. இன்னொன்று, எந்த சீசன்லையாவது எவிக்ஷனுக்கு இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்திருக்கா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். ப்ரொமோஷனுக்கு நீங்கள் மாருதி சுசுக்கி விற்கிறீங்க, அவங்க ஸ்பான்சர்ஸுன்றது ஓகே தான். ஆனால் அதுக்குன்னு இப்படி அதுவும் நீங்கள் இதை ஒரு டிப்பிக்கலாக ஒரு 10th வீக்கு 11th வீக்கில் பண்ணியிருந்தா கூட ஓகே. 50 டேஸ் ஆனோடனே அந்த ஒரு எவிக்ஷன் ப்ராசஸ்க்கு ஏன் இவ்வளோ ஹைப்பு கொடுத்தீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருதுல்ல, அதை கொஸ்டினாகவே வச்சு நிறைய கொஸ்டின்ஸை அதுக்குள்ளே வைங்க, உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ்.